Praise the Lord. My dear precious brothers and sisters, என் கண்புள்ள சகோதர சகோதரிகளே, Jesus loves you. இயேசுவா உங்களை அன்பு செய்றார். And because He loves you, அவர் உங்களை அன்பு செய்யறதுனால He will surely, yes, give you the best things for you and for your family. அவர் உங்களை அன்பு செய்யறதுனால கண்டிப்பா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவர் செய்வார். But how to receive it is in your hand. அது எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு உங்க கையில இருக்குது. How much to receive it's in your hand. அது எவ்வளவு பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு கூட உங்க கையில தான் இருக்கு. Yes, friends. ஆமா நண்பர்களே. You know, a great prophet in America. ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார் அமெரிக்கா தேசத்துல. We all know God used him mightily. கர்த்தர் அவர் ரொம்ப வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார் அவரை. Prophet Billy Graham. அவரோட பேர் என்ன? ப்ராஃபட் பில்லி கிராம். So people used to ask him, sir, what is the secret of your blessings? உங்களோட ஆசீர்வாதத்துக்கு என்ன ரகசியம்னு சொல்லிட்டு अनेक பேர் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. And he said, அவர் என்ன சொன்னார்? 3 things are secret in my life. என் வாழ்க்கையில 3 காரியம் தான் அந்த ரகசியம் சொல்லி. So they asked, what is that? அவர் கேட்டார், என்ன அந்த ரகசியம் சொல்லி. He said, அவர் என்ன சொன்னார்னா, number 1, முதலாவது it's prayer. ஜெபம் பண்ணுவேன். I pray. நான் ஜெபம் பண்ணுவேன். Second thing, இரண்டாவது I pray. நான் ஜெபம் பண்ணுவேன். Third thing, மூணாவது I pray. நான் ஜெபம் பண்ணுவேன். So all the time he used to pray and pray and pray. எல்லா சமயத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னாராம். He said, pray in tough times. கஷ்ட நேரத்துல ஜெபம் பண்ணுவேன். Pray when you are progressing. நல்ல நேரத்துல கூட நான் ஜெபம் பண்ணுவேன். And pray when you have no problem. உனக்கு கஷ்டம் இல்லாத நேரத்துல கூட நான் ஜெபம் பண்ணுவேன். You see, we all pray when we are in tough times. நம்ம கஷ்ட நேரத்துல தான் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் நம்ம. But when everything goes well, sometimes people forget to pray. எல்லாம் நல்லா போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்து போய்டுவோம் ஜெபம் பண்றதுக்கு. Only in tough times people will seek God. கஷ்ட நேரத்துல தான் நம்ம வந்து ஆண்டவரை தேடி போறோம். But ஆனா when we have real love for God, நம்ம கர்த்தர் மேல உண்மையான அன்பு இருக்கும்போது we will pray even when we don't have a problem. நம்ம கஷ்டம் இல்லனா கூட நம்ம ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். Many times people sit in prayer, they fast and pray when they have a problem. மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும்போது தான் அப்பதான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. But ஆனா here the prophet said, அப்ப இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? pray even when you don't have problem. உனக்கு கஷ்டம் இல்லனால நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு சொல்லி. And when you have a problem, உனக்கு கஷ்டம் இருக்கும்போது the Lord will remember. அப்ப கடவுள் உன்னை நினைப்பார். And He will bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். Yes, friends. ஆமா நண்பர்களே. Sometimes சில சமயத்துல we have question within ourselves. நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. Why this particular problem in my life? எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் இருக்குது? This problem is coming again and again. மறுபடியும் இந்த கஷ்டம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. They do everything to solve that problem. எல்லாம் செஞ்சு பார்த்தா இந்த கஷ்டம் என்ன விட்டு போக மாட்டுதே. Sometimes people keep suffering with financial debts. சில மக்களுங்க பாத்தீங்கன்னா பண கஷ்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. So they will be asking, why this problem? அவங்க கேட்பாங்க, எதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு? Or some people will be having a tough time with their own family members. சில குடும்பத்தார் மூலமா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமைகள் இருக்கும். In some families they will constantly have fightings. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டவே இருந்துட்டே இருக்கும். In some family constantly they may have a job problem. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது. Or sudden accident. திடீர்னு எதிர்பார்க்காத விபத்துகள் நடக்கும். And sometimes they'll get disappointed. சில சமயத்துல அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. They will say, அப்ப அவங்க சொல்வாங்க, why this problem again and again? எதுக்கு எந்த கஷ்டம் மட்டும் எனக்கு மட்டும் வந்துகிட்டே இருக்குது? How to overcome this? இது எப்படி நான் வெளியே மேற்கொள்ளுவேன்? And when they are in that problem, அப்ப அந்த கஷ்டத்துல அவங்க இருக்கும்போது they will sometimes lose their mind. அவங்க சமயத்துல அவங்களுக்கு சிந்தனை வேலை பார்க்காதவங்க. They will be so irritated. அவங்க ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க. And in that moment, அந்த சமயத்துல they will
throw their anger at their own family members. அவங்க கோபத்தை அவங்க குடும்பத்தார் மேல காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. Sometimes the wife will throw anger at the husband. மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவன் மேல அவங்க கோபத்தை தூக்கி போடுவாங்க. Sometimes husband will throw anger at the wife. கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க கோபத்தை தூக்கி அவங்க மனைவி மேல தூக்கி போடுவாங்க. Sometimes they'll throw anger at the children. சில சமயத்துல பிள்ளைங்க மேல போடுவாங்க. Sometimes when they're in problem, they'll throw that anger at their near and dear ones. சில சமயத்துல அந்த கோபத்தை யார் உங்ககிட்ட கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்காங்களோ அவங்க மேல போட்டுருவாங்க. But friends, ஆனா we should recognize நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும், why this problem has come எதுக்கு இந்த ப்ராப்ளம் நமக்கு வருது, and who is bringing this problem. யார் இந்த ப்ராப்ளத்தை நமக்கு கொண்டு You வராங்க. see, the Bible says, வேதம் என்ன சொல்லுதுன்னா, according to Ephesians chapter 6 verse 12, எபேசியர் 6:12 we do not wrestle with flesh and blood, நம்ம ஆவிக்குரியத்துல நம்ம சண்டை போடல, but we wrestle with invisible forces. நம்ம எது கூட நம்ம சண்டை போட்டுக்கணும், நமக்கு தெரியாத அந்த ஆவிகள் கூட தான். Our fight is with the invisible forces. நம்ம எது கூட சண்டை போடணும், நமக்கு தெரியாத அந்த கெட்ட ஆவிகள் கூட தான். You see, your enemy and my enemy is the invisible forces. உங்க சத்ரு என்னோட சத்ரு எதனா நமக்கு தெரியாதவங்க தான். And we cannot see them. அவங்கள நம்ம பார்க்க முடியாது. They are evil spirits. ஏன்னா அவங்க அசுத்தமான ஆவிகள். And it is they who indirectly bring many problems into the families. அவங்க தான் நம்ம வாழ்க்கையில அநேக சண்டைகள் பிரச்சனைகளை கொண்டு வர காரணமா இருக்கிறாங்க. Yes, friends. ஆமா நண்பர்களே. So we have to recognize who is your enemy. நீங்க கண்டுபிடிக்கணும் யார் உங்க சத்ரு சொல்லி. Your enemy is not your family. உங்க சத்ரு உங்க குடும்பத்தார் கிடையாது. Many times you are fighting with your family. அநேக சமயத்துல நம்ம குடும்பத்தார் கூட தான் சண்டை போடுறோம். Many times you are fighting with your own brother or sister who is praying for you. சில சமயத்துல நம்ம சொந்த சகோதரி கூட சண்டை போடுறோம். அவங்க நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக. Yes, friends. ஆமா நண்பர்களே. Many times அநேக சமயத்துல you will be throwing your anger at your parents. சில சமயத்துல நம்ம கோபத்தை நம்ம பெற்றோர் மேல தூக்கி போட்டுறோம். Parents are gift from God. பெற்றோர் கர்த்தர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி. God sends few people into your life to bless you. கர்த்தர் சில மக்கள் உங்க வாழ்க்கையில அமைச்சிருக்காரு இதுக்காக ஆசீர்வாதம் பண்றதுக்காக. God sends some people into your life to protect you. சில மக்கள் நமக்கு எதற்கு அமைச்சிருக்காங்க, நம்மள பாதுகாக்கிறதுக்காக அமைச்சிருக்காரு. And they are praying for you. அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. See, God brings certain people into your life to comfort you. சில மக்கள் நம்ம வாழ்க்கையில வந்திருக்காங்க எதுக்கு, நம்மள பாதுகாக்கிறதுக்கு, நம்மள But sometimes you are fighting with those people whom God sent into your life to bless you. கர்த்தர் யார் நம்ம வாழ்க்கையில அமைச்சாங்களோ அவங்களோட போய் தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். You are fighting in the wrong place. ஏன்னா நம்ம கெட்ட காரியத்துல நம்ம சண்டை போட்டுட்டு You are இருக்கோம். fighting with those people whom God sent to bless you. எந்த மக்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அமைச்சார் அவங்களோட தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். Yes, friends. ஆமா நண்பர்களே. Bible says வேதம் சொல்லுது, we do not wrestle with flesh and blood. நம்ம ஆவிக்குரிய ரத்தத்தோட கூட இல்ல, but with invisible forces. நம்ம தெரியாத அந்த ஆவிக்கு கூட சண்டை போடுறோம். And Bible says, வேதம் சொல்லுது, according to Ephesians 6:18, எபேசியர் 6:18, pray always with all prayer with supplication in the spirit. எப்பவுமே எல்லா ஜெபத்தையும் எப்படி பண்ணணுமா, ஆவியில நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. You see, when we are in a problem, நம்ம கஷ்ட நேரத்துல பாருங்க, we have to bring that problem in prayer to God. அந்த கஷ்டத்தை நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபத்தின் மூலமா நம்ம சொல்லணும். We have to bring that battle to God. அந்த யுத்தத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். You don't fight. நீங்க சண்டை போட வேண்டியது இல்ல. Let God fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Let God solve your problem. கர்த்தர் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். John 15:4-5, Jesus said, without me you cannot do anything. யோவான் 15:4-5 சொல்ல என்ன இல்லாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. So you need Jesus to solve your problem. இயேசுவே உங்க வாழ்க்கையில எல்லா ப்ராப்ளம் சால்வ் For ஆகும். that you have to pray. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். Praying through Holy Spirit. பரிசுத்த ஆவி மூலமா ஜெபம் பண்ணணும். Not with the natural mind. உங்க சுய சிந்தனையில நீங்க ஜெபம் பண்ண முடியாது. Yes, friends. ஆமா நண்பர்களே. You have to take your battle in the spiritual ring. உங்களுடைய யுத்தத்தை ஆவிக்குரிய காரியத்துல கொண்டு போகணும். You see, when the eagle is fighting with the snake, அந்த ஈகிள் பாம்பு கூட சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா, you see
the first thing the eagle does is the eagle picks up the snake in the sky. அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு வானத்துல பறந்து போகும். And the eagle changes the battleground. அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த யுத்த களத்தை மாத்தி போடும். And when the eagle takes the snake in the sky, it releases it. அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த ஸ்னேக் எடுத்துட்டு போயிட்டு அங்க வானத்துல இருந்து கீழே You போட்டுடும். see, eagle is strong and mighty in the sky. அந்த கழுகு என்ன பண்ணும், வானத்துல வந்து ரொம்ப பலசாலியா இருக்கும். And the snake, when it is in the sky, அந்த பாம்பு வந்து வானத்துல இருக்கும்போது it has no stamina, no power, it cannot balance in the air. ஏன்னா அந்த காத்துல வந்து அதனால ஒண்ணும் செய்ய முடியாது, அதுக்கு பலனும் இல்ல, சக்தியும் கிடையாது. So snake means a devil with whom you are fighting. பாம்புனா யாரு? சாத்தான். அது கூட தான் நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. And if you are fighting with the invisible spirits, நீங்க வந்து ஆவி இல்லாதவங்க கூட நீங்க அந்த சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? when you are fighting with the devil, நீங்க எப்ப சாத்தான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ, you must take the fight into the spiritual realm through prayer. அந்த ஜெபத்தின் மூலமா இந்த சண்டையை நீங்க கொண்டு போக பார்க்கணும். Only through prayer. ஜெபம் மூலமா தான். Yes, friends. ஆமா நண்பர்களே. You see, when the eagle takes the snake in the sky, the snake becomes powerless. அந்த கழுகு வந்து பாம்பை வந்து அந்த வானத்துல கொண்டு போகும்போது அந்த பாம்புக்கு ஒன்றும் பலன் இல்லாத போயிடுது. Unlike that snake on the ground is very deadly and very powerful and very wise. பூமியில இருக்கும்போது அந்த சர்ப்பம் எப்படின்னா ரொம்ப பலசாலியாகவும் ரொம்ப தைரியசாலியாகவும் இருக்கும். So the eagle takes the fight in the spiritual realm. அந்த கழுகு என்ன பண்ணும், அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு வானத்துல இருக்கிறாங்க சண்டை போட பார்க்கும். Yes, friends. ஆமா நண்பர்களே. When you take the fight in the spiritual realm through prayer, உங்களுடைய சண்டைகளை வந்து நீங்க ஆவிக்குரிய காரியத்துல எடுத்துக்கொள்ள போகும்போது, it is not you but it is Jesus fights your battle. அது நீங்க இல்ல, ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God will give you victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God will take you from victory to victory. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுப்பாரு. Romans 16:20. ரோமர் 16:20. God of peace will very soon crush the head of the Satan under your feet. ஏன்னா சாத்தான் வந்து கர்த்தர் வந்து சீக்கிரம் அந்த சர்ப்பங்களை எல்லாம் மிதிச்சு போடுவாருன்னு சொல்லி In போயிருக்கு. 1 Samuel chapter 17 verse 45. 1 சாமுவேல் 17:45 வசனத்துல, When David was facing Goliath, தாவீது வந்து கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தபோது, Goliath was cursing David. கோலியாத் வந்து அவர் வந்து கர்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. And David was not afraid. தாவீது ராஜா அதை குறித்து பயப்படல. He did not see how mighty Goliath was. அவர் வந்து கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி கூட அவர் பயப்படல. He knew how mighty God is. அவருக்கு தெரிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி. Don't look at your enemy but look at great God who created you. சத்துருக்களை குறித்து நீங்க பார்க்காத, உங்களை உண்டாக்கின கர்த்தரை குறித்து பாருங்க, அவர் எவ்வளவு பெரியவர் சொல்லி. Yes, my friends. ஆமா நண்பர்களே. What did David say? அப்ப தாவீது என்ன சொன்னாரு? He did not fight with his own strength. அவர் சொந்த பலத்துல போய் அவர் யுத்தம் பண்ணல. He was not afraid of the voice of Goliath. அது கோலியாத்தோட குரலை கேட்டு அவர் பயப்படல. But he said, அவர் சொன்னார், you come against me with the sword and spear. எனக்கு எதிராக நீ ஆயுதங்கள் யுத்தத்தோட நீ வந்திருக்கிற. But ஆனா I come against you in the name of Lord of hosts. நான் வந்து தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி coming against you in the God of armies of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜாக்கு முன்பதாக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி. God's army was with David and he defeated Goliath. கர்த்தரோட ஆவி அந்த தாவீது மேல இருந்ததனால தாவீது அந்த ஜெயத்தை வெற்றி கொண்டார். You see, friends. ஆமா நண்பர்களே. David took the fight in the spiritual realm. தாவீது வந்து அந்த யுத்தத்தை வந்து ஆவிக்குரிய யுத்தத்துக்கு கொண்டு போனார். David did not defeat Goliath with the sling and the stone but with the power of God. தாவீது வந்து அந்த கற்கள்னால வந்து கோலியாத்தை வின் பண்ணல, கர்த்தரோட ஆவினால தான் அவர் ஜெயித்து கொண்டார். You must recognize who is your enemy. நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் உங்க சத்ரு யாருன்னு சொல்லி. Your enemy is not your family. உங்க சத்ரு வந்து உங்க குடும்பம் கிடையாது. It is the devil. அது சாத்தான். And only through Jesus you have to overcome it. இயேசுப்பா மூலமா தான் அந்த இதை நீங்க வெற்றி கொள்ள முடியும். Matthew chapter 17 verse 21. மத்தேயு 17:21ல Jesus said, இயேசுப்பா என்ன சொல்றார்? certain problems, certain things you can overcome only through prayer and fasting. சில காரியங்கள் வந்து நம்ம எப்படி அந்த மேற்கொள்ள முடியும்னா உபவாசம் ஜெபத்தின் மூலமா தான். Yes, friends. ஆமா நண்பர்களே. Even we see prophet Moses. நீங்க தீர்க்கதரிசி மோசேஸை பாத்தீங்கன்னா, when he was bringing 20 lakhs Israelites from the Egypt. ஈஜிப்ட் தேசத்துல இருந்து 20 லட்சம் மக்கள் அவர் கொண்டு As வந்தார். they stood before the Red Sea. அந்த ரெட் சீக்கு முன்பதாக நின்னபோது, and he saw
the Pharaoh and the mighty army and the chariots were coming after them. அந்த பார்வோன் ரதங்கள் எல்லாம் அவங்க பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கத அவர் பார்த்தார். And Moses cried and prayed to God. மோசஸ் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். And God came down. அப்ப கர்த்தர் வந்தாரு. God said, கர்த்தர் சொன்னார், the staff that is in your hand, stretch it upon that water. உங்ககிட்ட இருக்க அந்த கோலை வந்து அந்த தண்ணிக்கு நேராக நீட்டுன்னு சொன்னார். And God separated the Red Sea. அப்போ கர்த்தர் வந்து அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்தார். And supernaturally they crossed the Red Sea. அப்போ வந்து அற்புத விதமா அதை கடந்து சென்றாங்க இஸ்ரவேல் மக்கள். Yes, my friend. ஆமா நண்பர்களே. Battle belongs to God. யுத்தம் கர்த்தருடையது. Let God fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Let God come down and guide you. கர்த்தர் வந்து உங்களை வழிநடத்துவார். Say, Lord, I do not know what to do in this situation. இயேசுப்பா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையில. Lord, please open my eyes and help me to understand. என் கண்களை திறங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாம். When you give yourself to God, நீங்க உங்களே வந்து ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, when you give your problems to God, உங்களோட கஷ்டங்களை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, when you give all your sorrows to God, உங்களோட துக்க வேதனைகள்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, the Lord will come. கர்த்தர் கண்டிப்பா வருவார். He will solve your financial problem. உங்களோட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவார். You may not know how to solve this financial problem. உங்களுக்கு பண கஷ்டம் எப்படி சால்வ் பண்றது தெரியாது See, our இருக்கலாம். mind is very small. நம்ம மைண்ட் வந்து ஒரு சின்னதா தான் It இருக்கு. is very limited. கொஞ்சம் தான் அது. But God's wisdom is supernatural wisdom. கர்த்தரோட ஞானம் ரொம்ப பெரிதா இருக்குது. He can help you in any way. அவர் எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்வார். He can bring help to you in any way. எந்த சமயத்துல இருந்து கூட நமக்கு உதவி செஞ்சு கொண்டு All we have to do is call upon His name and trust Him. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நம்பணும். Yes, whatever the sickness may be. எந்த வியாதியா இருந்தாலும் சரி. Doctors must have said this sickness is incurable. There is no treatment. But Jesus Christ is able to heal you from all the sickness. டாக்டர் சொல்லுவாங்க இல்லம்மா இந்த வியாதி நல்லாவது, ஆனா ஏசப்பா வந்து உங்க வாழ்க்கையில தொட்டு அந்த வியாதி மாற்றி போடுவார். He is the greatest healer. அவர்தான் பெரிய சுகம் அளிக்கிற வல்லமை உள்ள He கர்த்தர். can bring everything out of nothing. எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வர செய்வாங்க. It is Jesus who multiplied 2 fish and 5 loaves, gave it to 5,000 people. ஏசப்பா தான் அந்த 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு அவர் போஷித்தார். Yes, His power is unlimited. அவரோட வல்லமைக்கு வந்து நம்ம சொல்ல முடியாத Let வல்லமை. not your heart be troubled. உங்களுக்கு இருதயம் கலங்காது இருப்பதாக. Maybe you say again and again this problem is மறுபடியும் இந்த கஷ்டம் வந்துட்டே இருக்கு. Jesus is going to put an end to your problem. கர்த்தர் உங்க ப்ராப்ளத்துக்கு ஒரு முற்றுக்கட்டை கொடுக்க போறார். Jesus is going to make a way for you to come out of the problem. இயேசுப்பா உங்களுக்கு வழி உண்டாக்குவார் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லி. When you pray, நீங்க ஜெபம் பண்ணும்போது, when you give everything to God, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, like David, தாவீது போல, like Moses, மோசேஸ் போல, God will bring victory in every situation for you. கர்த்தர் வந்து எல்லா விதத்துல வந்து உங்களுக்கு ஜெயத்தை கண்டிப்பா He will send கட்டளையிடுவார். angels to fight your battles. தேவ தூதர்கள் அனுப்பிச்சு உங்களுக்கு யுத்தம் பண்ண வைப்பார். Your children will prosper. உங்க பிள்ளைங்க செழிப்பாவாங்க. Your children will get better jobs. உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். And your family, whatever the devil has stolen, God will restore 7 times. சாத்தான் என்னென்ன உங்க குடும்பத்துல இருந்து எடுத்துக்கிட்டான கர்த்தர் 7 மடங்காக திருப்பி கொடுப்பார். 7 times He will bring back to you. 7 மடங்கு கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு Every ஆசீர்வதிப்பார். good thing you did, God will remember it and He will honor you. நீங்க என்னென்ன நல்ல காரியம் செஞ்சீங்களோ அதெல்லாம் கர்த்தர் பார்த்து அதுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். God has not forgotten your prayers. கர்த்தர் உங்க ஜெபத்தை மறந்து போல, He has not forgotten your tears. உங்க கண்ணீரை அவர் மறந்து போல, God is remembering every good deeds you have done. நீங்க செஞ்ச எல்லா நல்ல காரியங்களும் அவருக்கு தெரியும். It is recorded. அது எல்லாரும் எழுதி வச்சிருக்கார். And the time has come, the Lord in a supernatural way, He will open doors for you. அவர் தேர வரும்போது அந்த கதவுகளை திறந்து உங்களுக்கு கண்டிப்பாய் Keep ஆசீர்வதிப்பார். praising God. கர்த்தருக்கு எப்பவுமே நன்றி Keep சொல்லிட்டே, praying in the Spirit. எப்பவுமே ஆவியில ஜெபிச்சிட்டே இருங்க. Keep calling the name of Jesus. எப்பவுமே கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டே இருங்க. Something marvelous is happening in your family. கர்த்தருக்கு பெரிய காரியத்தை உங்க குடும்பத்துல செய்யும். Something supernatural is coming upon your family. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான காரியம் உங்க குடும்பத்துல செய்ய விரும்புறார். Yes, past is past. கடந்து போனது கடந்து போறதுதான் But இருக்கட்டும். now இப்போ
Now இப்போ everything is going to work in your favor in Jesus' name. எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே கர்த்தர் பண்ணி கொடுப்பார். This is a prophetic word for you. இது வந்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா வருது உங்களுக்கு. Supernaturally God will bring blessings and he will make you joyful and fruitful. கர்த்தர் கண்டிப்பா உங்களை சந்தோஷமா ஆனந்த களிப்புமாய் மாற்றி போடுவார். Yes, my friends. ஆமா நண்பர்களே. Bible says வேதம் சொல்லுது that it belongs to God. யுத்தம் என்னோடது என்று சொல்றார். So from today இன்னிலிருந்து you say, Lord, I'm sorry. கர்த்தாவே என்னை மன்னிங்க. All these years I am fighting with my own family. நான் என் குடும்பத்தோட தான் இந்த வருஷம் இவ்ளோ காலமா நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். Blaming them. அவங்களதான் குறை சொல்லிட்டு இருந்தேன். Throwing anger at them. அவங்க மேலதான் கோவப்பட்டுட்டு இருந்தேன். But today இன்னிலிருந்து I ask forgiveness. நான் மன்னிப்பு கேக்குற You கர்த்தா. ask forgiveness from your family. உங்க குடும்பத்துக்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க. You ask forgiveness from your friends. உங்க நண்பர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. You ask forgiveness from a man of God whom you hurt. ஆனா கர்த்தரோட ஊழியக்காரர்கிட்ட போய் கூட நீங்க மன்னிப்பு கேளுங்க. Because family is a gift from God to you. ஏன்னா உங்களோட குடும்பம் வந்து கர்த்தர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி. God kept them to bless you. அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். You see, in the Garden of Eden, அந்த ஈடன் கார்டன்ல பாத்தீங்கன்னா Adam and Eve were together. ஆதாமும் ஏவாளும் ஒண்ணா இருந்தாங்க. But in a certain time, சில நேரத்துல பாத்தீங்கன்னா Genesis chapter 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல he was walking in that garden alone. வந்து தனியா அந்த கார்டன்ல நடந்துட்டு When இருந்தாங்க. she was walking alone, அவங்க தனிமையா இருக்கும்போது தான் that is the time, yes, the door was open for the Satan to attack her. அப்பதான் வந்து சாத்தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து அவங்க கிட்ட ஆபரேட் பண்றதுக்கு ஒரு நேரம் And the வந்துச்சு. Bible says the Satan began to speak to Eve அப்பதான் சாத்தான் வந்து ஈவு கூட பேச ஆரம்பிச்சிருச்சு through the snake. அந்த சர்பத்தின் You மூலமா. see, all these creatures are a creation of God. இது எல்லா மிருக ஜாதிகளும் பாத்தீங்கன்னா ஆண்டவரால் But உண்டாக்கப்பட்டது. Satan entered through the snake and began to speak. என்ன சாத்தான் வந்து அந்த பாம்பு மூலமா ஈவு கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. When a person is away from the family, ஒரு மனுஷன் வந்து குடும்பத்துல இருந்து தூரமா இருந்தா, when the person is not in the family, அந்த மனுஷன் அந்த குடும்பத்தோட கூட ஐக்கியத்துல இல்லாத when இருந்தா, a person says, I don't want my family, I don't want anybody, when he is alone, எனக்கு குடும்பம் வேணாம், யாரு வேண்டாம், நான் தனியா இருக்கணும்னு நினைச்சாருனா, that is the time the door is open for Satan to attack this person. அந்த சமயத்தை வந்து சாத்தான் வந்து நமக்குள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கிறோம். It will deceive. அது வந்து நம்மளை ஏமாத்தும். Eve was deceived. அப்பதான் வந்து ஏமாந்து போனாங்க. Because she was away from Adam. ஏன்னா அவங்க ஆதாம்ல இருந்து தனியா When போனாங்க. Adam and Eve were walking in that garden, Satan never came near ஆதாம் them. ஏவால ஒண்ணா இருந்தபோது அப்ப சாத்தான் அவங்க கிட்ட வரல. So, your family is a gift from God. குடும்பம் வந்து கர்த்தர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதியா இருக்கு. Mother, father, brother, sister, all a gift from God. அம்மா அப்பா சகோதர சகோதரி எல்லாமே கர்த்தர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய gift. And we should, yes, love them, and we should be a blessing to our own family. நம்ம அவங்கள அன்பு செய்யணும், நம்ம அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா நம்ம And இருக்கணும். we should pray for them, and we should love them. நம்ம அவங்களுக்கு ஜெபிக்கணும், நம்மள அவங்கள ஆசீர்வதிக்கணும். That's why one of the commandment in the Bible is the Lord said, honor your father and mother. அதுல அந்த கர்த்தர் வந்து கொடுத்த கற்பனைங்கள ஒரு கற்பனை என்னன்னா, உன் தாயும் தகப்பனையும் கனம் Are you பண்ணுங்க. honoring your mother and father? நீங்க உங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்றீங்களா? It is not my word. இது வந்து நான் சொல்ற வார்த்தை It's கிடையாது. in the Bible. அது வேதத்துல இருக்குது. I don't know what Bible you are reading. எந்த பைபிள் நீங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. The Lord says, honor your father and mother. என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் If you பண்ணு. don't honor your father and mother, உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணலனா how can God bless you? எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? How can God bless you? எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்? Yes, your family is a gift from God. குடும்பம் வந்து கர்த்தரால் கொடுத்த ஒரு பெரிய வெகுமதி. No matter what happens, but we have to be with the family. என்ன நடந்தாலும் சரி நம்ம குடும்பத்தோட கூட தான் இருக்கணும். And there where God will protect you, and God will comfort you, and God will prosper you. அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது கடவுள் உங்களை பாதுகாப்பார் கொடுப்பார், உங்களுக்கு செழிப்பு கொடுப்பார், உங்களை எல்லா வித பிரச்சனையில இருந்து பாதுகாத்துக் கொள்வார். Your wife is a gift to her husband. மனைவி வந்து கணவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி. Husband is a gift to the wife. ஆனா கணவர் வந்து மனைவிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதி. You see, and Bible says, வேதம் என்ன சொல்லுதுன்னா, wherever Abraham went, Sarah was with him. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனாங்க சாரா அவங்க கூடவே போனாங்க. God blessed them கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார். because they were together. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்ததுனால. That's God's plan. அது கர்த்தரோட சித்தம். A family should be together. ஒரு குடும்பமா இருப்பது வந்து கடவுளோட சித்தம். Small things will happen.
சின்ன சின்ன காரியம் நடக்கும், small misunderstanding, சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபம் இருக்கும், small differences of opinion. சின்ன சின்ன ஒரு வேறுபாடுகள் இருக்கலாம். But ஆனா that should not be the reason to leave the family. அது ஒரு பெரிய காரணமா எடுத்துட்டு நம்ம விட்டு போக கூடாது. We should love our family. நம்ம குடும்பத்தை அன்பு I செய்யணும். will continue on this topic in my next video. நான் நெக்ஸ்ட் வீடியோல இத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். My dear brothers and sisters, என் அன்புள்ள சகோதரி I just want to pray a small prayer. நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்ல விரும்புறேன். Father God, we praise you and we thank you, Lord. Open the windows of heaven. ஆமென். Bless all the family members who are watching. ஆமென். Fill them with thy Holy Spirit. Let there be peace and unity in every family, O God. We cancel every satanic power, every witchcraft power in Jesus' name. ஆமென். Let the glory come. Lord, I pray, let the healing power come ஆமென். and deliver them from all their financial problems. ஆமென். Deliver them, Lord, from every problem that they're going through. Amen. Do miracles. ஆமென். Do miracles. Thank you, Lord. Do miracles, oh God. ஆமென். In Jesus' name we pray. ஆமென். Amen. 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 ஆமென். Friends, நண்பர்களே, Jesus loves you. கர்த்தர் உங்களை அன்பு செய்றார். Surely the Lord will do wonders. கர்த்தர் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.